முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பாக்குறீங்களோ மனசுல முருகனை நினைச்சு ஓம் முருகான் டைப் பண்ணுங்க. முருகன் உங்களை பாக்குறனாங்கள தான் நீங்க இந்த மெசேஜை பாக்குறீங்க. ஏன்னா அவ்வளோ க்ளோஸா உங்க பக்கத்துல இருக்காரு. இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரப்போது. இந்த பிரச்சனைகள் எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு தெரியல. இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன யாரை போய் அணுகலாம், யார் மூலியமா இது நமக்கு சரியாகும் அப்படின்னு இருக்க கேள்விக்குறிகள் எல்லாமே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கிளியர் ஆக போகுது. அது எப்படி ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க அந்த ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 7 நாளைக்கு முன்னாடியே, மீன்ஸ் இப்ப நீங்க ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா அதுல இருந்து ஒரு 7 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு யார் மூலியமாவது அதுக்குண்டான கைடன்ஸ் கிடைக்கும், அதுக்குண்டான வழிகாட்டுதல் கிடைக்கும். நீங்க யாருக்காவது போன் பண்ணி கேட்கறது, அவங்க உடனே அதை ஓகே பண்ணி உடனே அதுக்குண்டான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கறது, அது என்ன பண்ணலாம், அதுக்குண்டான ஐடியாஸ் என்ன எல்லாமே சொல்லி கொடுக்கறது. அதாவது பூட்டப்பட்ட ஒரு கதவுகளை ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூதா ஓபன் பண்றது, அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. இது அது தெரியாத நபர்களா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாள் பேசாத நபர்களா இருக்கலாம். இந்த பர்சன் உங்களோட லைஃப்ல வந்திருக்காருன்னா அவங்க முருகனோட அருளால முருகன் உங்களுக்காக அனுப்பப்பட்டவரா தான் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அதுல இருந்து நீங்க என்ன பிரச்சனைகள் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து மீண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அருமையா இருக்கு. சுத்தி அந்த சப்போர்ட் சிஸ்டம் அருமையா ஏற்பட்டு இருக்கு. உங்களை அறியாமலே யூனிவர்ஸ் உங்களை சுத்தி அந்த ஒரு பெர்ஃபெக்ட்டான அலைன்மெண்ட்டை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. ஓம் முருகா.